Hello friends, welcome back to Civil Tamil. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmaxல நான் ரீசன்ட்டா பண்ண ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து லைட்டிங்ஸ் அண்ட் ரெண்டரிங் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபைனலாக ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி எடுத்த இமேஜ். நான் வந்து 3dsmaxல ரெண்டர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணேன் பேக்ரவுண்டுக்காக. இதில் வந்து நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், ஓகேங்களா. மேலே இருக்கிறது எந்த ஃப்ளோரும் இல்லை, வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாக்ஸ் கமெண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் கமெண்ட் தெரிஞ்சுட்டு ஈஸியான பேசிக் டூல்ஸ் வச்சு நீங்கள் வந்து எலிவேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெயிலிங், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரெயிலிங் பண்ணிங்க அப்படின்னா லோயர் ரெயில் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா ரெயிலிங்கும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரெயிலிங் பார்ட் மட்டும் கிடச்சிரும். இது வந்து நம்ம நார்மல் ஸ்டேர் கேஸில் இது மட்டும் பண்ணியிருக்கேன். ஸ்டேர் கேஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ரெயிலிங் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெயிலிங் கொடுப்போம் இல்லையா, பிக் ரெயிலிங் கொடுத்து அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்சர் எல்லாமே நான் வந்து கூகுள் இமேஜ்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டெக்ஸ்சர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் வந்து பிட் மேப் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து டெக்ஸ்சர் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே ஒயிட் கலர் தான். அப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸில் இருந்து எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஸோ அந்த கோட் வச்சு தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெக்ஸ்சராக மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் இப்போ லேமினேட் இருக்குது அப்படின்னா மெரினோ லேமினேட்டா இந்த மாதிரி பார்த்து அந்த கோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கும்போது அந்த கோடோட மெட்டீரியல் அவங்க வாங்கி யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. அதனால் அந்த கோட் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட கோட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ஒயிட்டில் கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேட்டு ரொம்ப முக்கியமான பார்ட். இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். இது நம்ம நார்மலாக ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெண்டரிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் இன் ரெண்டர் அண்ட் எனேபிள் இன் வியூ போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ரேடியிலேருந்து ரெக்டாங்குலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லென்த்து வித்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஷேப் கிடச்சிரும் இந்த அவுட்டர் போர்ஷனுக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி கட்டிங். ஸோ சிஎன்சி கட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ சிஎன்சி கட்டிங்கில் வந்து நீங்கள் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இமேஜை வந்து சிஎன்சி கட்டிங்கோட இமேஜ் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் டு, அதாவது வெக்டார் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு 3dsmaxல மெர்ஜ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம அதை எப்படி வெக்டார் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் செக் பண்ணுங்கள். சிஎன்சி இமேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு இமேஜ் டு வெக்டார்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் அந்த இமேஜை அப்லோட் பண்ணி ஏஐ ஃபைலாக வெக்டார் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி 3dsmaxல மெர்ஜ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே சென்டரில் இருக்கிறது எல்லாமே பாக்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹோல் போர்ஷனை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே ஐஇஎஸ் லைட்டு, ஓகேங்களா. ஸோ ஐஇஎஸ் லைட்டு வீர ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம வீரே ஐஇஎஸ் லைட் நிறையா டவுன்லோட்ஸ் இருக்குல்ல, 30 லைட் இருக்கும். அந்த 30 லைட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வீரே ஐஇஎஸ் லைட் டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் 30 லைட் இருக்கும், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த லைட் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். செலக்ட் பண்ணக்கப்புறம் நான் அதாவது அதில் 30 லைட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ஐஇஎஸ் ஃபைலுன்னு இருக்கா, இதில் 5th லைட் நான் வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எல்லா இதுக்குமே 5th லைட்டு தான் கொடுத்துருக்கேன். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3Dயாக டவுன்லோட் பண்ணது, ஓகேங்களா. இந்த மாடல் மட்டும் நான் 3Dயாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டை வந்து வேறு லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த ஷேப்காக மட்டும் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. லைட் போர்ஷன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டோர் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே பிட் மேப் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். டோருக்கு பிட் மேப் யூஸ் பண்ணி மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கேன். விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பாக்ஸில் இருந்து அதுக்கப்புறம் இன்செர்ட் கொடுத்துட்டு இன்செர்ட்டில் அந்த பாலிகனுக்கு மட்டும் கிளாஸ் கொடுத்துட்டு மீதி எல்லாத்துக்கும் ஒரு பேனல் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது வந்து விண்டோ ஒர்க்கு. இந்த ஸ்டேர் கேஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் வந்து நான் தனியாக ஒரு லைன் சூஸ் பண்ணி இதை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்சர் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இதே ஃபார்மேட்டில் வச்சு நீங்கள் இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த இமேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மறுபடியும் அதே இமேஜை நம்ம வந்து அதாவது வீடியோவை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைங்க. நீங்கள் ரெண்டர் அவுட்புட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அது வந்து சென்ட் பண்ணி வைங்க. ஸோ என்னுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.